அனைவருக்கும் மாலை வணக்கம். காவிரித்தாய் படர்ந்த ஊரில் காவியமாய் உதித்த தனமே, தன் மூச்சினை சுவாசமாய் அடைய வந்த பேரமுதை அமுதப்பிரியாவே, உடலுக்கும் உயிருக்கும் அர்த்தம் பகிர்கிற நிதிஷ் மற்றும் ரிஷாலே, இளம் வயதிலேயே பல பதவிகள் வகுத்த எங்கள் தலைவரே, தனம் என்ற பெயரிலேயே ஈகை குணம் படைத்தவரே, நீ நினைத்த இலக்கை அடையாவிட்டாலும் குறித்த இடத்தை அடைவது வீரனுக்கு அழகு. ஆனால் நம்மவரோ நினைத்த இலக்கை குறித்த இடத்தை அடைந்த மாமனிதர். நீர் இந்த இடத்தை கடந்து வர நீர் போராடிய நாட்கள் என்னவென சொல்லத்தகுமோ? நீர் வந்த பாதை பஞ்சு மெத்தையும் இல்லை, புல்வெளியும் இல்லை. அன்பெனும் ஆயுதத்தை கையிலேந்தி புன்னகை என்ற மலர்களை அணிந்து நினைத்ததை வென்று வெற்றியெனும் மாலை அணிபவரே, பிறக்கையிலே செல்வங்களில் கொழிக்கவில்லை, பிறர் போல் சிறக்கையில் உலகினிலே யாருமில்லை. ரோட்டரி தொண்டில் இவர் போல் ஓய்வுறக்கமின்றி உழைத்தாரில்லை. தலைவர் அவர் கவர்னராக வருவார் என ஆர்ப்பரித்து அலைகடல்கள் அகமகிழ்ந்து குதிக்கட்டும், பூப்படைந்து செடிகொடிகள் பூரிப்பில் மிதக்கட்டும், வியப்படைந்த வானில் மேகம் மின்னலொளி தெளிக்கட்டும், ரோட்டரியில் புதிய கவர்னர் வந்துய்த்தார் என மண்ணுயிர்கள் மகிழட்டும், தன்னையே மறந்து தன் துணையையும் கடந்து தன் குடும்ப உறவுகளையும் தாண்டி தான் தோள் கொடுத்த ரோட்டரியின் தோழமைக்கு தன்னையே கொடுக்க வந்திருக்கும் தனமே, எத்துணை தேவைகளுக்கு மத்தியில் இந்த சேவையின் முக்கிய பணி. எண்ணம் போல் வாழ்க்கை என்ற தமிழின் கூற்றுக்கிணங்க என்றும் இளமையாய் இன்பமாய் இன்று போல் என்றுமே இளமையுடன் வாழணுமே. போற்றுபவையெல்லாம் மாலையாகட்டும், தூற்றுபவையெல்லாம் துரும்பென மாறட்டும், நீவீர் வாழிய வாழியவே. இச்சிறப்புமிக்க தருணத்தில் உம்மை வாழ்த்த எமை அழைத்த வாரியர்ஸ் டீமுக்கு நன்றிகள்.